ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் அட்வான்ஸ் ஈத் முபாரக். வரக்கூடிய இதுக்கு சூப்பர் டேஸ்டான சிக்கன் பிரியாணி 1 kg அளவில் சீரக சம்பா அரிசி வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஒரு அடிகனமான பாத்திரத்தில் கடலெண்ணெய், தேங்காய் 2 கலந்து ஊற்றிக்கோங்க. கரம் மசாலா எல்லாம் போட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு 1/2 கிலோ பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பல்லாரி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம் செவந்து வருதோ அந்த அளவுக்கு சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. அளவுக்கு நல்ல பல்லாரி செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி, பச்சை மிளகா, மல்லி இலை, புதினா இலை எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை நல்லா போனதுக்கப்புறம் தேவையான மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள், பிரியாணி மசாலா அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1/2 கிலோ அளவுள்ள சிக்கனை நான் நல்லா சுத்தம் செஞ்சு கழுவி அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், உப்பு போட்டு நல்லா கலந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இதை அந்த மசாலாவோட போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு ஒரு 150 கிராம் நான் தயிர் ஊற்றிருக்கேன். ஏற்கனவே நம்ம சிக்கனில் தயிர் ஊற்றி ஊற வச்சிருக்கோம்ல, அதனால இப்போதைக்கு ஒரு 150 கிராம் ஊற்றினா போதும். ஊற்றி கலந்துக்கோங்க. கலந்து விட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 1/2 வேக்காடு வரட்டும். 1/2 வேக்காடு வந்து இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் இருக்க சிக்கன் துண்டு லெக் பீஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் தனியாக எடுத்துக்கிட்டேன். அந்த சிக்கன் துண்டுகளை நான் என்ன பண்ணுறேன்னு கடைசியாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி 1க்கு 1.25 பங்கு, 1 கிலோ அரிசி எடுத்துருக்கோம்னா அதுக்கு 1.25 பங்கு தண்ணி எடுத்து ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி நான் கலந்துக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பிரச்சனை இல்லை. அது சேர்க்கும் போது கொஞ்சம் வாசமாக இருக்கும். உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்க சீரக சம்பா அரிசியை இதோட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா அரிசியும் தண்ணி சமமாகி வர அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. அடி பிடிச்சிரும். இடையில கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி சமமாகி வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுருங்க. மேலே ஒரு கனமான கல் வச்சு கீழே ஒரு தவா வச்சு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் அப்படி மூடி வச்சிருங்க. 20 நிமிஷம் திறக்காதீங்க. 20 நிமிஷம் கழிச்சு பாருங்க, நல்ல உதிரியான சூப்பர் டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. பிரியாணிலேருந்து எடுத்து வச்சிருந்த லெக் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் சிக்கன் 65 மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருந்தேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக்கி அதில் போட்டு இந்த சிக்கன் துண்டுகளை நல்லா 2 சைடும் பொரிச்சு எடுத்துருங்க. செவக்கிற அளவு பொரிச்சு எடுத்துட்டோம்னா நல்லா சூப்பர் டேஸ்ட்டான சிக்கன் 65 ரெடி ஆயிரும். இந்த சிக்கன் 65 வந்து நம்ம பிரியாணி மசாலாவோட போட்டு வேக வச்சதுனால ரொம்ப ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பிரியாணியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அனைவருக்கும் அட்வான்ஸ் ஈத் முபாரக். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.